சார் ரகுராமன் சார், வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்போது இந்த இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படுகிறது. நாட்டின் நிதிநிலை அறிக்கை தொடர்பாக நமது தொழில்துறை மற்றும் உற்பத்தி துறை இது தொடர்பாக நீங்கள் இப்போது தொழில்துறையினர் எதிர்பார்க்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் என்ன? அதாவது ஜிஎஸ்டி வரி விதிப்பு மற்றும் பல்வேறு விதமான அந்த நேரடி வரி, மறைமுக வரி விதிப்புகளால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன, என்னென்ன எதிர்பார்ப்புகள் உங்களிடம் தற்போது இருக்கின்றன, அதை நீங்கள் மக்கள் இந்த பட்ஜெட் தொடர்பாக சொல்லலாம் சார். வணக்கம் கண்ணன். இந்த இடைக்கால பட்ஜெட் அப்படின்னு நம்ம சொல்றோமே தவிர இதுவும் ஒரு பட்ஜெட் தான். நிச்சயமாக இதில் இன்றைய தேதியில் இருக்கக்கூடிய பொருளாதார அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும். தாக்கல் செய்யப்படவில்லை. அது தாக்கப்படாதது ஒரு டாக்டருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாம இருக்கிறத தள்ளி போடுற மாதிரி. ஒரு டெஸ்டுக்கு நம்ம போயிட்டு அந்த டெஸ்ட் ரிசல்ட் 3 மாசம் கழிச்சு கொடுத்தாக்க அந்த டெஸ்டுக்கு பதிலே இல்லை. நிச்சயமாக அந்த பொருளாதார அறிக்கை இன்று தாக்கப்பட்டிருந்தால் மட்டுமே நாடு எந்த நிலையில இருக்கு, எந்த பாதையில சென்றுகிட்டு இருக்கு, உண்மையான பிரச்சனைகள் என்ன, தீவிரமான பிரச்சனைகள் என்ன, அதி தீவிரமான பிரச்சனைகள் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். ஒண்ணு. இரண்டாவது சில விஷயங்கள், அதாவது நான் ஒரு பொருளாதார நிபுணராக அதை பார்க்காம, ஒரு எஜுகேட்டட் ஆடிட்டராக அதை பார்க்காம, நான் ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள்லயும் நான் அதை பார்க்காம ஒரு காமன் மேனா நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு என்ன தேவை, ஒரு பட்ஜெட்ல இருந்து என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த காலங்கள்ல ஒரு கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக தனிப்பட்ட மனிதனுடைய வருவாய் செலவினங்கள் அதிகமாயிட்டே வருது. இன்ஃபிளேஷன் ஒரு பக்கத்துல அதிகமாயிருச்சு, வேலை வாய்ப்பு, வேலை குறைப்பு, வேலை இன்மை, சம்பளம் குறைப்பு, இதுவும் ஒரு பக்கத்துல அதிகமாயிருச்சு. நிறைய பேர் இந்த பட்ஜெட்னா டாக்ஸ் ரிஃபார்ம்ஸ் மட்டும் தான் சொல்றாங்க. அதாவது முக்கியமாக கேட்கறது இன்கம் டாக்ஸ் ரிபேட்ஸ். பட் இன்கம் டாக்ஸ் தகவலை நீங்க பார்க்கணும். அதாவது கடந்த ஆண்டு இன்கம் டாக்ஸ் ஐடிஆர் சப்மிஷன்ல இந்தியா மிக அதிக அளவுல 8.5 கோடி பேர் இன்கம் டாக்ஸை தாக்கல் செய்திருக்கிறார்கள் ஒரு பக்கம் சொல்றோம். ஆனா மறுபக்கம் நம்ம பார்க்க வேண்டிய தகவல் என்ன அப்படின்னா, 6.65 கோடி மக்கள், தனிப்பட்ட நபர்கள் இன்கம் டாக்ஸ தாக்கல் செஞ்சிருக்காங்க. இது 6.3% அடல்ட் பாப்புலேஷன் மட்டும்தான். அதுலயும் கிட்டத்தட்ட 70% பேர் எந்த விதமான கட்டணமும் வரியும் அரசுக்கு செலுத்தவில்லை. அவர்கள் தாக்கல் செய்ததனுடைய காரணம் பிடித்த வரியை திரும்ப பெறுவதற்காக, டிடிஎஸ் என்ற பெயர்ல அவர்களுக்கு பிடித்ததை திரும்ப பெறுவதற்காக. அப்போ ஒரு பட்ஜெட் இந்த ஒரு 3-4% மக்களுக்காக மட்டுமே இருக்கக்கூடாது. ஒரு சாமானியனுக்கு சேர்ந்த ஒரு பட்ஜெட்டாக இருக்க வேண்டும். பர் கேபிட்டா ஜிடிபில வளர்ந்துகிட்டே வரோம், கூடிய விரைவில் 5 ட்ரில்லியன் ஆக மாறிவிடுவோம் நம்ம சொல்றோம். இன்னொரு பக்கத்துல இன்னொரு தகவலை சொல்றேன். பர் கேபிட்டா இன்கம் வர்சஸ் ஜிடிபியை பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு கட்டத்துல இந்தியா இருக்கு. அதாவது அமெரிக்கால ஜிடிபியினுடைய பர் கேபிட்டா $76,000. இதை எப்படி எடுக்கிறோம்னா, நாட்டினுடைய ஜிடிபியை எடுத்து அதுல இருந்து மக்கள் தொகையை கழிச்சிட்டோம்னா வர்றது. அமெரிக்காவினுடைய ஜிடிபி $76,000, இந்தியாவினுடைய ஜிடிபி $2,300. எங்க இருக்கும் பாருங்க. இந்தோனேஷியா $4,800. அப்போ மக்களுடைய வாழ்வாதாரம் வளர்கிறதா, மக்களுடைய வாழ்க்கை முறை செழிப்படைகிறதான்னு பார்த்தாக்க மிகப்பெரிய கேள்விக்குறி வருது. இன்னொன்னு பார்க்கணும் நம்ம கண்ணன். இன்றைய இப்போ உங்க டிவிலேயே நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம், 10,000 தொழிலாளர்கள் இந்தியாவிலிருந்து வேலை வாய்ப்பிற்காக இஸ்ரேல் அனுப்பி வைக்கப்பட்டனர் நேத்துன்னு. பாக்குறோமா இல்லையா? கண்ணுல வருத்தம் வருதா? அங்க சென்று வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுடைய அம்மாவாகவோ அப்பாவாகவோ நீங்கள் இருந்தால் பையனை எந்த இடத்துக்கு அனுப்புறீங்க? இஸ்ரேல்ல போர் தீவிரம், போர் நடந்துட்டு அங்க இருந்து 10,000 பேர். அதான் பெரிய இதா இருக்கு. வேலை வாய்ப்புங்கிறது அந்த அளவுக்கு ஒரு எங்க அனுப்புறோமோ நம்ம இந்த மக்களை காவு கொடுக்க அனுப்புகிறோம். அத மாதிரி போக தயாராக இங்க இருக்காங்கன்னா என்ன விஷயம்?
இந்த நாட்டிலே அவர்கள் வாழ்வதற்கு உண்டான வாழ்வாதாரம் இல்லை என்பது தானே சொல்லுது. அப்போ என்ன பட்ஜெட் நம்ம போட்டா என்ன, எந்த அளவுக்கு நீங்க ஜிஎஸ்டி உயர்த்தி கொண்டே போனால் என்ன, அல்லது எந்த அளவுக்கு உங்களுடைய வாங்கும் கடன், அதை அடுத்ததாக நான் சொல்லணும்னு ஆசைப்படுறது, இந்தியாவினுடைய கடனை பார்த்தீர்கள் என்றால் எந்த அளவிற்கு வளர்ந்திருக்குன்னு நான் சொல்றேன். 2014 மார்ச்ல பட்ஜெட்ல சொன்னது இந்தியாவின் கடன் 55 லட்சம் கோடி. அதே 2003 மார்ச்ல 1,70,000 கோடி. 3 மடங்கு நாட்டினுடைய கடன் வளர்ந்திருக்கு. அனைத்து மாநிலங்களும் கடன்ல மூழ்கிட்டு இருக்கு. தனிப்பட்ட நபர்கள் கடன்ல மூழ்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒரு ஃபேமிலியை நடத்துறவங்களுக்கு கடன்ல தான் மூழ்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ மொத்த ஜனங்களும் இந்தியாவில இருக்கக்கூடிய 140 கோடி ஜனங்களும் தனிப்பட்ட ஃபேமிலி ஆகட்டும் அல்லது அரசுகள், மாநில அரசாகட்டும் அல்லது மத்திய அரசாகட்டும், எதுல பயணப்பட்டு இருக்கிறோம்னா கடன்ல பயன்பட்டு இருக்கிறோம். இது எப்படி ஒரு செழிப்பான ஒரு நாடு என்று நம்ம மார்த்தட்ட முடியும்? இது எப்படி ஒரு வளர்ந்த ஒரு பொருளாதாரம்னு நம்ம சொல்ல முடியும்? ஒரு குறிப்பிட்ட 3% பேருடைய வளர்ச்சிக்காக, ஒரு K-shaped ரெக்கவரிக்காக, poor is becoming poorer, middle income is becoming poorer, richer becomes richest. இதுதானே பார்க்கிறோம். அப்ப இந்த பட்ஜெட்டில் இதை அணுக வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும். நான் உங்களுக்கு எவ்வளவு கடன்ல இருக்கும்னு சொன்னேன் இல்லையா கண்ணன்? போன வருடத்தினுடைய பட்ஜெட்டை நீங்க பார்க்கணும். அந்த பட்ஜெட்ல என்ன தெரியுமா முக்கியமான தகவல்? அதாவது பட்ஜெட் என்பது என்ன? வருமானம் மற்றும் செலவை சார்ந்தது தானே. அந்த செலவுல கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி இன்ட்ரெஸ்டுக்காக நம்ம கொடுத்திருக்கோம். 11 லட்சம் கோடி இன்ட்ரெஸ்ட் மட்டுமே, வட்டி மட்டுமே. இன்ட்ரெஸ்ட் வட்டி மட்டுமே 11 லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டிருச்சு. இதே சோசியல் இதுக்காக நம்ம அலோகேஷன் 55,000 கோடி. அர்பன் டெவலப்மெண்ட்டுக்கு 76,000 கோடி. வட்டிக்கு 11 லட்சம். அடுத்து மிகப்பெரிய அளவுல அலோகேஷன் டிஃபென்ஸ். டிஃபென்ஸ் 4.5 லட்சம் கோடி. நீங்க பார்க்கணும் இதெல்லாம். இது 4.5 லட்சம் கோடி. அப்ப மொத்தம் சேர்ந்து கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடி நாட்டு மக்களுக்கு தேவையா? இதை எப்படி குறைக்கிறதுன்றதானே நம்ம கவலை இருக்கணும்.